Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chapter 14 statistics. So first நம்ம formulas எல்லாமே பார்த்துடலாம். So அந்த formulaல first வந்து mean. நமக்கு வந்து 3 types of வந்து formulas இருக்கு. mean, median, mode னு சொல்லிட்டு. So meanல வந்து நமக்கு மூணு விதமான formulas இருக்கு. First direct method, next assumed mean method, next வந்து step deviation method. So நம்ம first அத பார்க்க போறது direct method. Direct method formula என்னன்னா mean is equal to இதுக்கு வந்து சிம்பிளுக்கு வந்து சம்மேஷன் அர்த்தம். சம்மேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ். ஸோ சம்மேஷன் ஃப்ரீக்வன்சி இன்டூ அப்சர்வேஷன் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்ஐ வந்து ஃப்ரீக்வன்சி மீன் பண்ணுவோம், எக்ஸ் வந்து அப்சர்வேஷன், எஃப் வந்து சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கொஷின் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதுனா எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதிக்கணும். ஸோ மார்க்ஸ் ஒப்டைன்ட் இது வந்து அப்சர்வேஷனாக நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்னா இன்னொரு காலம் வர ஆன்சருக்கு என்னென்னா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ. ஸோ எக்ஸ்ஐனா அப்சர்வேஷன், எஃப்ஐனா வந்து என்னோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே என்னோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே என்னோட அப்சர்வேஷன். ஸோ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 10 × 1 10, 20 × 1 20, 36 × 3 108. ஸோ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வர ஆன்சர்லாம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருதோ அதான் வந்து சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணி கீழே ஃபைனலாக போடுறதா வந்து சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ. ஸோ இப்போ எங்கள் ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 177, அதாவது இந்த டேர்ம் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஃப்ரீக்வன்சி, அதாவது டிவைடட் பை 30. இது கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து எனக்கு இந்த கொஷினுக்கான மீன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து மீன் டைரக்ட் மீன் கண்டுபிடிக்கணும். சிமிலராக நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது கிளாஸ் இன்டர்வெல். நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்பர் வந்து தனித்தனியாக இருந்துச்சு, இதில் வந்து இன்டர்வெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்டர்வெல் வந்து 10 ப்ளஸ் இன்னொரு இன்டர்வெல் 25, ஸோ ப்ளஸ் 25 டிவைடட் பை 2. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 35 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஐ வில் கெட் அஸ் 15.5. அதை வந்து நம்ம கிளாஸ் மார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா கீழே கிளாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ வந்து இது என்னுடைய அப்பர் லிமிட், இது வந்து லோவர் லிமிட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து கிளாஸ் மார்க். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தனியாகவே ஒரு காலம் வந்து கிளாஸ் மார்க்னு எழுதணும். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் எப்படி எழுதணும்னா, கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லாம் இப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஃப்ரீக்வன்சி அது நான் எழுதிட்டேன். ஸோ கிளாஸ் மார்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அப்சர்வேஷனாக இருக்கும். ஸோ கிளாஸ் மார்க் நான் சொன்ன மாதிரி 10 + 25 டிவைட் பை 2, 25 + 40 டிவைட் பை 2 அந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ணி கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு எக்ஸ்ஐ எஃப்ஐ வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி நான் எழுதுனதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ ஃப்ரீக்வன்சி அப்சர்வேஷன் 1800 கிடைக்குது. ஸோ டைரக்ட் மெத்தடில் கிளாஸ் இன்டர்வல் மெத்தட் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஃபைன் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது இதில், கிளாஸ் இன்டர்வல் ஒன்று, நார்மலாக வரது ஒன்று. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட், டைரக்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட். அஸ்யூம்டு மீன் மெத்தட்னால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இதே ஃபார்முலாவில் ஏ நம்ம பார்ப்போம் ஒன்று புதுசாக, அண்ட் டிஏன்னு ஒன்று பார்ப்போம். ஏங்கிறது வந்து அஸ்யூம்டு மீன், டிஏங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ டிஏனா வந்து டிஃப்ரென்ஸ், அதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா அப்சர்வேஷன் மைனஸ் அஸ்யூம்டு மீன். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கொஷனில் பார்த்து தான் இது செகண்ட் மெத்தடில் பார்க்குறோம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எல்லாமே எழுதிட்டேன். சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ஆட் பண்ணுறது 2 + 3 + 7 + 6 + 6 + 6, ஸோ ஓவரால் 30. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன் 30. ஸோ நமக்கு இன்டர்வல் இருக்கிறதுனால கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இதோட அப்சர்வேஷனாக இருக்கும், இது ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுசாக டிஏன்னு சொல்லி ஒன்று ஃபைன் பண்ணுறேன். டிஏனா டிஃப்ரென்ஸ், அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ அப்சர்வேஷன் மைனஸ் ஏ. ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸோ வந்து எனக்கு வந்து 92.5 அண்ட் மேலே ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு திஸ் 2 டேர்ம். ஸோ ரிமைன் நமக்கு இந்த 2 டேர்ம் இருக்குது. சென்டர் டேர்ம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ நான் வந்து 47.5 வந்து என்னுடைய ஏவாக எடுத்துக்கிறேன். பிகாஸ் சென்டரில் இருக்க வேல்யூஸ் நம்ம வந்து ஏவாக எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ இங்கே இருக்குது, ரெண்டு வேல்யூ இருக்கிறதுல கம்மியான வேல்யூ 47.5. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ஐ. ஸோ இப்போ 17.5 எக்ஸ்ஐனா மைனஸ் 47.5 ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸோ 32.5 மைனஸ் 47.5, நெக்ஸ்ட் 47.5 மைனஸ் 47.5, 62.5 அண்ட் மைனஸ் 47.5. ஸோ 62.5 மைனஸ் 47.5 இந்த மாதிரி நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ராக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐ டிஐ. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் எப்படி பார்த்தோம், டைரக்ட் மெத்தடில் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐன்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம டி கண்டுபிடிச்சதுனால எஃப்ஐ இன்ட்டு டிஐ. ஸோ அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 30, பிகாஸ் டி வேல்யூ வந்து மைனஸ் 30, இதெல்லாமே டி வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வன்சி ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 30, 3 இன்ட்டு மைனஸ் 15 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எனக்கு வர ஆன்சர் தான் எஃப்ஐ டிஐ வேல்யூ. அதோட சம்மேஷன் தான் வந்து எஃப்ஐ டிஐ. ஸோ ஃபார்முலா சப்மிட் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் எஸ் summation of frequency into difference divided by summation of frequency.
அண்ட் இது வந்து சால்வ் பண்ணும்போது லாஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்ட்டு. ஸோ நம்ம ஃபைனல் ஃபார்முலா இதுதான். ஸோ எக்ஸ் பார் ஏ வந்து நமக்கு சென்டராக கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து டி வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த வேல்யூ ஃபைன் பண்ணி கண்டுபிடிப்போம். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ நமக்கு தெரியும். ஸோ சால்வ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து எனக்கு மீன் வேல்யூ. இது வந்து எனக்கு செகண்ட் மெத்தடுக்கான வேல்யூ. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா அசம்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் வந்து எனக்கு ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா வந்து அது சேம் அசியூம்டு மீன் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஐயோட ஃபார்முலா வந்து எனக்கு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, அதாவது டிஐ பை ஹெச், பிகாஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு டிஐ. ஸோ இப்போ டிஐ பை ஹெச்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து கிளாஸ் மார்க். கிளாஸ் மார்க்னா என்னன்றது நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இதோட கிளாஸ் இன்டர்வெல் அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சி ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிட்டேன். ஸோ எக்ஸையோட வேல்யூ வந்து நான் ஏன் எடுத்து எழுதுறேன்னா, பிகாஸ் நமக்கு வந்து கிளாஸ் இன்டர்வெல் வந்து இன்டர்வெல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணுறதா 25 + 10 டிவைடட் பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸை கிளாஸ் மார்க் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸை மைனஸ் ஏ. லாஸ்ட் இதில் பார்த்தோம் ஏயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 47.5 பிகாஸ் சென்டர் வேல்யூ. ஸோ எடுத்து அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறது யூஐ. ஸோ யூஐ அப்படின்னா என்னென்னா டி, நமக்கு இந்த கிடச்சிருக்க வேல்யூ இருக்குது இல்லையா 30. ஸோ டிஐயோட வேல்யூ டிவைடட் பை ஹெச்னா நமக்கு என்னென்னா இப்போ 10 - 25. ஸோ 25 - 10 நடுவில் எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 40 - 25, அதாவது எனக்கு வந்து லோவர் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நான் மாற்றி சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து 25 - 10 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 15. நெக்ஸ்ட் வந்து 40 - 25 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்டர்வெலுக்கு இடையில வந்து காமனாக தான் இருக்கும் எப்படியும். ஸோ இன்டர்வல் நடுவில் இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து என்னோட ஹெச்னு சொல்லிப்பேன். ஸோ எனக்கு இந்த இன்டர்வல்ஸ் நடுவில் இருக்கிறது 15. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 15. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எனக்கு டியோட வேல்யூ -30 இருக்குது. ஸோ -30 டிவைட் பை ஹெச் வந்து எனக்கு 15. ஸோ கேன்சல் பண்ணும்போது -2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஐ வேல்யூ கண்டுபிடிப்போம். ஹெச்சோட இது வந்து நம்ம சொல்லிட்டோம் கிளாஸ் மார்க்குன்னு. ஸோ எஃப்ஐ யூஐ வந்து இப்போ வந்து எஃப்ஐ திஸ் வேல்யூ அண்ட் இப்போ கிடைச்ச புது வேல்யூஸ் இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற சம்மேஷன் தான் வந்து எனக்கு எஃப்ஐயூஐ. ஸோ இதுக்கு ஃபார்முலா நான் லாஸ்ட்டாக எப்படி எழுதுவேன்னா இந்த மாதிரி எழுதுவேன். சம்மேஷன், அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு அசியூம்டு மீன் ஏ ப்ளஸ் ஹெச் வந்து கிளாஸ் மார்க் இன்டூ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன்டூ யூ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் ஃபார்முலா, அதாவது ஸ்டெப் டிவியேஷன் மீன். ஸோ இந்த 3 ஃபார்முலாமே நம்ம எதை யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம சம் சால்வ் பண்ணலாம். மீன் கொஷின்ஸில் வந்து ஒவ்வொருக்குமே எல்லாத்துக்குமே ஆன்சர் சேமாக தான் வரும். பட் 3க்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து பாயிண்ட் வித்தியாசலாம் சேஞ்ச் ஆகும். பட் ஆன்சர் மோஸ்ட்லி சேமாக தான் நமக்கு வரும். ஸோ இந்த 3 மெத்தடுமே நம்ம வந்து எந்த கொஷின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடுனா வந்து L + F1 - F0 டிவைடட் பை 2 இன்ட்டு F1 - F0 - F2 இன்ட்டு ஹெச். ஸோ எல்லாம் வந்து லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். F1னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், F0னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் ப்ரிசீடிங் த மாடல், F2னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் சக்சீடிங் த மாடல், ஹெச்னா வந்து கிளாஸ் மார்க். ஸோ இந்த கிவனை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஃபார்முலாக்கு மீனிங் என்னென்னு. எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்து நமக்கு வந்து மோடு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிவன் வந்து எல். ஸோ கொஷின் நமக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா L + F1 - F0 divided by 2F1 - F0 - F2 into H. So this is my formula. Sorry, L வெளியில் வரும். So this is my formula. ஸோ இப்போ எல்லோட வேல்யூ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா லோவர் லிமிட் ஆஃப் மாடல். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க கிவன்லேயே வந்து நமக்கு எது வந்து ஹையஸ்ட்னு பார்க்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட்னா 7 இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குன்னு 1 இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 8. ஸோ இப்போ 8ஓட ஃப்ரீக்வன்சி 8ஓட கிளாஸ் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ 8ஓட கிளாஸ் வந்து 3 to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதான் வந்து எனக்கு இப்போ கிவன் மாடல். ஸோ இப்போ மாடல் 3 - அதாவது 3 to 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மாடல் கிளாஸ் வந்து 3 to 5. ஸோ மாடல் கிளாஸ் வந்து எனக்கு 3 to 5. இதில் வந்து லோயர் லிமிட் நான் எப்படி எடுப்பேன்னா 3, 5 ரெண்டுமே சின்ன, ரெண்டு நம்பருமே எடுக்கிறேன். ஸோ 3 வந்து 5ஓட சின்னது. ஸோ திஸ் இஸ் மை லோவர் லிமிட், திஸ் இஸ் மை அப்பர் லிமிட். ஸோ இப்போ லோவர் லிமிட் வந்து எனக்கு 3. ஸோ எல்லோட வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல 3ஆக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்சோட இன்ட்டு ஹெச் இருக்குது. ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து 3 - 1 2, 5 - 3 2 and 7 - 5 2. ஸோ கிளாஸுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ஹெச்சோட வேல்யூ. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி 1ன்னு பார்த்தோம். அதாவது F1 நம்ம ஃபார்முலாவில் நெக்ஸ்ட் இருக்கிறது F1. ஸோ F1 வந்து என்னென்னா மாடல் கிளாஸ். ஸோ நம்ம எடுத்துருக்க மாடல் கிளாஸ் வந்து 3 to 5 தான். ஸோ அதோட ஆன்சர் என்னவோ அதான் வந்து எனக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதான் வந்து எனக்கு மாடல் கிளாஸாக இருக்கும். ஸோ F1 = 8. நெக்ஸ்ட்டு F0னா என்னன்னா ப்ரிசீடிங் த மாடல் கிளாஸ். அதாவது மாடல் கிளாஸ்க்கு ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து என்னோட F1. ஸோ அப்போ F1 வந்து எனக்கு 8க்கு முன்னாடி இருக்கிறது 7. ஸோ 7 இஸ் மை F1. நெக்ஸ்ட்டு வந்து F2 வந்து நமக்கு மாடல் கிளாஸ் ஃப்ரீக்வன்சியோட அடுத்த நம்பர் தான் வந்து எனக்கு F2. ஸோ இப்போ அடுத்த நம்பருங்கிறப்ப 2. ஸோ என்னுடைய
F2 வேல்யூ வந்து 2. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து மீடியன். ஸோ மீடியனோட ஃபார்முலா வந்து L + n/2 - CF divided by F into H. ஸோ சேம் L வந்து இங்கே லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் அண்ட் CFனா வந்து எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன். n/2னா வந்து எனக்கு என்னோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ண நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கோ அதான் n ஹோல் டிவைட் பை 2 தான் எனக்கு n/2ஓட வேல்யூ. அண்ட் ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் கிளாஸ் மார்க். இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் 5 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 5 + 3 8 8 + 4 12 12 + 3 15 15 + 3 18 18 + 4 22. ஸோ வர ஆன்சர்லேருந்து நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணி இப்போ 22 + 7 29 27 + 9 30 இந்த மாதிரி நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனலாக நமக்கு 53 வருது. ஸோ திஸ் இஸ் மை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சக்கப்புறம் நம்ம n கண்டுபிடிக்கணும். ஸோ n வந்து நான் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் நமக்கு இங்கே லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இதை ஆட் பண்ணால் நம்ம 53 தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கடைசியாக கிடைக்கிற நம்பரை என்னென்னு எடுத்துக்கிறேன். ஸோ n = 53 அப்போது n divided by 2. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டோட்டலாக 53. ஸோ n divided by 2 வந்து 53 divided by 2. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு 26.5 கிடைக்குது. ஸோ 26.5 இதில் வந்து 26.5 நம்ம பார்க்கணும். ஸோ 22க்கு 29க்கு இடையில 26.5 வரும். 22க்கு மேலே தான் வந்து 26.5 வரும். அப்போது இது இடையில தான் வந்து எனக்கு 26.5 எங்கேயோ இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன எடுக்கலாம் 22க்கு மேலே தான் இருக்கிறதுனால 29 அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது 60 to 70 இந்த இன்டர்வல் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வலை எடுத்து அதில் 60 தான் என்னோட லோவர் லிமிட்டாக இருக்கும். ஸோ 60 லோவர் லிமிட் 70 அப்பர் லிமிட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லோவர் லிமிட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லோவர் லிமிட் ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் மீடியன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ என்னென்னு எடுத்து டிவைட் பண்ணி நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து எதுக்கு பிட்வீனாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து கிடைக்கிற கிளாஸை எடுத்து அதில் லோவர் லிமிட் மார்க் பண்ணி நம்ம L ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு L வந்து 16 தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் n/2 வேல்யூ நம்ம தெரிஞ்சு 26.5ன்னு. நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுன்னா இப்போ வந்து இது 60க்கு நேராக 29 இருக்குது. 29க்கு மேலே எந்த நம்பர் இருக்கோ அதான் வந்து என்னோட CF-ஆக எடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு 60 இன்டர்வல் L-ஓட வேல்யூ n/2 வந்து 26.5. நெக்ஸ்ட்டு CF-ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா இந்த 60 இந்த கிளாஸுக்கு நேராக 29 இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் CF. ஸோ இப்போ 22 வந்து எனக்கு CF-ஆக இருக்கும். டிவைடட் பை F வந்து 29க்கு நேராக 7 அதாவது இந்த கிளாஸுக்கு நேராக எந்த நம்பர் இருக்கோ இந்த நம்ம ஃபைண்ட் பண்ண கிளாஸுக்கு நேராக எந்த நம்பர் இருக்கோ அதான் வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ F = 7. H வந்து இதோட இன்டர்வல். ஸோ 10 - 0 அதாவது 10. ஸோ 20 - இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டைம் கேப் இன்டர்வல் இருக்குது அதாவது 10 தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து Hன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஃபார்முலா மீடியன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நமக்கு ஃபோர்த் ஃபார்முலா என்னென்னா 3 median = மோட் + 2 மீன். ஸோ நமக்கு வந்து மீடியன் கொடுத்துருந்து நமக்கு வந்து மோடும் மீனும் கொடுத்துருந்து மீடியன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நமக்கு வந்து மீனும் மீடியனும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே இந்த ஃபார்முலா மோடு இங்கே வச்சுட்டு -2 மீடியன் இங்கே வந்துடும். ஸோ நமக்கு 2 கிவனாக வந்து ஒன்றை ஃபைண்ட் பண்ண சொல்லுங்கிற பட்சத்தில் நம்மளை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இன் திஸ் சாப்டர் we are going to see. Thank you.